இன்னைக்கு உலகமே கொண்டாடுற வேலண்டைன்ஸ் டே அண்ட் வேலண்டைன்ஸ் வீக் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போறீங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரோம்ல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா ஸ்ட்ரிக்டா ஒரு ரூலை ஃபாலோ பண்ண சொல்றாரு. இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் யாருமே லவ்வும் பண்ணக்கூடாது, மேரேஜும் பண்ணிக்க கூடாது அப்படிங்கறதா அந்த ரூல். எதனால இந்த ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராஜா என்ன நம்புறாருன்னா, காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பர்சனை ரொம்பவே வீக் ஆகும். என்னோட சோல்ஜர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க பண்ணவே கூடாது அப்படின்னு அவரு ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பினாரு. பட் அந்த சோல்ஜர்ஸ் லவ் பண்ணாங்க. அதே ஊர்ல வேலண்டைன்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த வேலண்டைன்றவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி லவ் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே ரகசியமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த விஷயம் கொஞ்ச நாள்ல ராஜா கிட்ட போகுது. ராஜா ரொம்பவே கோவமாயி அந்த வேலண்டைன்றவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, ஃப்ரம் யுவர் வேலண்டைன் எழுதி ஒரு லெட்டர் எழுதி கழுத்து போட்டு கொடுத்ததா சொல்லப்படுது. அன்னையிலேருந்து February 14th வந்து வேலண்டைன்ஸ் டேவா இந்த உலகம் ஃபுல்லா கொண்டாடப்படுது அப்படிங்கிறது தான் ஒரு கதை. இன்னொரு கதை என்ன அப்படின்னா, ஜெயில இருந்த வேலண்டைனை வந்து ஜெயிலரோட பொண்ணு பார்க்க வராங்க. அவங்க மேல காதல் வயப்பட்டு அந்த வேலண்டைன் வந்து தான் சாகிறதுக்கு முன்னாடி, அதாவது ராஜா வந்து அந்த மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி ஃப்ரம் யுவர் வேலண்டைன் எழுதி கழுத்து போட்டு அந்த ஜெயிலரோட பொண்ணுக்கு கொடுத்ததா இன்னொரு கதையும் இருக்கு. ஸோ இப்படிதான் வேலண்டைன் டே உருவாச்சு. அண்ட் வேலண்டைன் வீக்குக்கும் இந்த வேலண்டைன் டேக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த மாடர்ன் கல்ச்சர்ல கமர்ஷியலைசேஷன், அதாவது இதை வந்து வியாபாரமாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து, சரி நம்ம ஏன் ஒரு நாளை மட்டும் வேலண்டைன் டேன்னு கொண்டாடணும், மொத்த வீக்கையுமே வந்து செலிப்ரேட் பண்ணலாம், அந்த வாரம் ஃபுல்லுமே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்றாங்க. அந்த ஐடியா பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்சு போக அன்னையிலேருந்து என்ன ஆகுதுன்னா, ரோஸ் டே, ப்ரப்போஸ் டே, சாக்லேட் டே, ப்ராமிஸ் டே, ஹக் டே, கிஸ் டே அண்ட் கடைசியாக வேலண்டைன்ஸ் டே வருது. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேயில் இந்த வேலண்டைன்ஸ் வீக் அப்படிங்கிறது எதை நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னா, நம்ம கூட இருக்கவங்க, அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஒய்ஃப், ஹஸ்பண்ட், குழந்தையா இருக்கலாம், யாராக இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு, இல்லாட்டினா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீக் இல்லை இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. உங்களுக்கு யாருமே இல்லை, நான் தனி ஆளுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, செல்ஃப் லவ் அப்படிங்கிறத விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் அண்ட் உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிங்க.